எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்து வந்த இந்த பீட்சா கிளாஸை Thursday அன்னைக்கு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தடவை மதுரையில இருந்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிவகாசில இருந்து ஒரு மேமும் காரைக்குடியில இருந்து ஒரு மேமும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் எக்ஸாம் டைம்ல கிளாஸ் வச்சுட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. சாரி, உங்க எல்லாருக்காகவும் மறுபடியும் நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அப்போ நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இத்தனை பேர் வந்தீங்க இல்லையா? உண்மையிலேயே உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். கிளாஸஸ்க்கு வர்ற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கள பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லை, அதுலேயும் இந்த பீட்சா கிளாஸை ஸ்பெஷலாக சொல்லணும், அத்தனை பேர் முகத்துலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தாங்க. ஆனால் திரும்ப போகும்போது அப்படி ஒரு திருப்தியாக சந்தோஷமாக அவங்க போனது அவங்க முகத்திலே தெரிஞ்சுது. கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது மேம் அப்படின்னு அவங்க கன்வே பண்ண மெசேஜஸும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க பீட்சா ஹட் போகும்போதும் டாமினோஸ் போகும்போதும் என்னென்ன பார்த்தாங்களோ எதை சாப்பிட்டு ரசிச்சாங்களோ அதை இன்னைக்கு அவங்க கைப்பட அதை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க முகத்தில் இருந்த அந்த பூரிப்பையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதை சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய தடவை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் மேம். ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பலாக இருக்கும், அதோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது அதோட டெக்னிக்கே வேற அப்படின்னு. சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அழகாக தெளிவாக சொல்லித்தரீங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் பர்ஃபெக்டாக செய்ய பழகிட்டோம்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ண அந்த மெசேஜ் உண்மையிலே எனக்கு திருப்திகரமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் ஒழிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு முழுசாவே சொல்லி கொடுத்துருவேன். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாவது கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்துடுறதில்ல. தெரியாத விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது அது எனக்கு கூட புதுசாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கிளாஸஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ண என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, என் டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, கடவுளுக்கும் சரி, நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த கிளாஸும் நல்லபடியாக போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது புதுசு. பிகாஸ் கிட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்க போகிறேன். கொஞ்சம் பயமாக இருக்குது அண்ட் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ October 3rd and October 4th இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். both the days ஒரே கிளாஸ் தான். நான் 2 பேட்சாக வச்சுருக்கேன். 3rd அன்னைக்கு அட்டன் பண்ண முடியாதவங்க 4th அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்லேயே பிள்ளைங்களுக்கு 2 நாள் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது இமீடியட்டாக அடுத்தடுத்த நாள் வைக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் இருக்குது லீவு. அதனால தான். மற்றபடி ஒரே கிளாஸ் தான். 2வது பேட்ச் வந்து 4ஆம் தேதி நடக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் 3ஆம் தேதி நடக்கும். ஸோ இதில் என்னைக்கு நீங்கள் என்ரோல் பண்ணணுமோ தாராளமாக பண்ணிக்கோங்க. விதுஸ் கிச்சன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்ஸை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான டீட்டெயில் வீடியோவை நாளைக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஏற்கனவே ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டேன். ஸோ நிச்சயமாக நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? குட்டீஸை மீட் பண்ண போகிறோம்னு நினச்சா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. என்ன குட்டீஸ், உங்களுக்கும் அப்படி தானே?